வெல்கம் டு ட்ரெண்ட் டெக் சேனல். இன்னைக்கு நாம இந்த நியூ விசுவலைசர் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விசுவலைசரோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. விசுவலைசர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் பாக்ஸாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்துருச்சு, நான் உங்களுக்கு திரும்ப செட் பண்ணி காமிக்கிறேன். ஏதோ சம் எரர் போல். இப்போ இது எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பென்சில் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எப்பவுமே பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா அது வர்ட்டிக்கலாக இருக்கும், அதை வந்து ஸ்கொயராகவும் நான் கிராப் பண்ணி 2 தான் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாருக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த ஸ்கொயர் இமேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பார்டர் வந்து செட் பண்ணும், அதாவது ரெண்டுக்கும் வந்து பார்டர் கொடுத்துருப்பேன், அது வந்து செட் பண்ணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் கொடுத்துருப்பேன். 2 இமேஜையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு 2 இமேஜ்லேயே அந்த பார்டர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவதும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக செட் ஆயிடுச்சு. ஒரு வேளை செட் ஆகலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கும் செட் பண்ணியாச்சு, சென்டரில் இருக்கிற ஸ்கொயர் இமேஜுக்கும் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்யூன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேன், அது வந்து காம்போசிஷன் 3ல் இருக்குது. அதுவும் அதே மாதிரி கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்துட்டு அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. அதுவும் டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. செலக்ட் பண்ணியாச்சு. மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருந்துச்சு, அதை செலக்ட் பண்ணோம். அதுக்கான பிஎன்ஜி இமேஜ் டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்கேன். டவுன்லோடு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காம்போஸ் 2ல் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பார்ட்டிகல்ஸ் இதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெம்ப்ளேட் ஓவரால் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் அதில் இருக்குது. இது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நார்மலாக வழக்கம் போல் இது 720 பிக்சல் அதாவது 1080 பிரிண்ட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாட் ஆப் வச்சு நீங்கள் கிராப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம், மேக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டு. இந்த வாரம் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்டோட மேக்கிங் வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.